गाइस நான் உங்க ஷீலா பேசுறேன். பாரு வீடியோ எடுத்துட்டு இருக்க பாரு. ஐயோ கொஞ்சம் வந்துச்சா. சூப்பர். பா நிறைய இருக்கு அங்க இருந்து கூட நிறைய இருக்கு. வெல்கம் ஹோம். வெல்கம் பாப்பி. சூப்பரா இருக்கு. இதுதான் உங்களுக்கு ட்ரைவர் கதுனா இல்ல மேலே ஒரு ஹால் இருக்கு அங்க சொல்லிருப்பாங்க. அதாவது மணி கேட்டது அம்மாவுக்கு தான் பொருத்தமாக நினைக்கிறேன். மாடியா இவ்வளோ பேர் நல்ல இடத்த கொடுத்து இதெல்லாம் யார் வேணான்னு சொல்லுவான்றியா? நல்லா இருக்கு இது. போங்க முன்னாடி போங்க. தமிழ் நம்ம இந்த ரூம் போயிடல வாடி. இங்க போயிடல வா. பாத்ரூம் போயிட்டு எல்லாம் செக் பண்ணி நைட் போடணும். எங்க இருக்கு? இது ஓகே தான் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குடி. எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. பால்கனி பாருங்க மஜாவா இருக்கு. மஜா மஜா மஜா. அதுக்காக அப்படி சொன்னாங்களா அவங்க? இருக்கு ஸ்விமிங் பூல் இருக்கு, வைஃபை கனெக்ஷன் இருக்குது, மதியானம் சாப்பாடு இருக்குது. ஆமாம் அது ஆயா தாத்தரும். நல்ல வேலை அக்கா புரிஞ்சுக்கிட்டா நீ ஆசைப்பட்ட அப்படின்னு. செம்மையா இருக்கா? டாய்லெட்டும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. பக்கம் பால்கனி சூப்பராக இருக்கு. அங்கிள் இங்கே பாருங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அங்கிள். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? இதுக்கா அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் கிச்சு. இங்கே இருக்கு இல்லையா அந்த திராட்சை தோட்டம், இதுல தான் இப்போ நம்ம போக போகிறோம். இங்கே அலோவ் பண்ணுறாங்க, ஃபோட்டோஸ் இருக்குது. அப்பா போய் கேட்டு வந்துட்டாரு. ஸோ உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஃபோட்டோஸ் இருக்க ப்ரொஃபஷனல் கேமரா இருக்காங்க, ப்ரொஃபஷனல் கேமரா மேன் இருக்காங்க. பார்க்குறீங்களா? ப்ரொஃபஷனல் கேமரா மேன் உங்கள் அப்பா தானே? உங்கள் அப்பா தானே கிச்சு? அப்படியே எனக்கு கொஞ்சம் இங்கே சேல் கூட பண்ணுறாங்க பாரு. நீ பாரு நேச்சுரல் கிரேப்ஸ் விற்கிறாங்க பாரு. நேச்சுரல் கிரேப்ஸ் கிலோ 50 ரூபா. பரவாயில்லையா மணி? வாங்கலாம் மணி. நல்லா இருக்குமா? போகிற வெளியே சாப்பிட்டு போயிடலாண்டி கொஞ்சம். அதே நாய்க்கு போட்டுக்கிட்டு நம்மளே சாப்பிட்ருவோம். என்ன வனிதா வேட்டை ஆரம்பிச்சிட்டியா? ஒன்று கூட சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லு. இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ இது 4 ஆயிடுச்சு, அதனால இனிக்க ஆரம்பிச்சிருப்பா. நீங்கள் பிடிக்காது. எல்லாத்துக்கும் பிச்சுக்கு கொடுங்க. திராட்சை வாங்கி காட்டுது தமிழ் காட்டு. வெறும் திராட்சை ஜூஸ் மாதிரி தானே இருக்காது. ஜூஸ் தான்ப்பா. இந்த கொஞ்சம் ஊற வச்சிரு. நம்ம குடிக்கிறதுக்கு புளிப்பா இருக்குமோ? குளிக்காது. கொஞ்சம் தோப்பு எல்லாம் கலந்து இது பாரு திராட்சை பாரு கிச்சு குட்டி. பத்தியா கிரேப்ஸ் பத்தியா? உன்ன மாதிரி அழகா இருக்கு. உன்ன மாதிரி அழகா இருக்குல்ல. டச் பண்ணு கீ. டச் பண்ணு டச் பண்ணு. அவரோட வாய்ஸ் இது வாய்ஸ். சூப்பர் சூப்பர் தங்கம். கிரேப்ஸ் இப்படி டச் 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 கன டச் டச் தொடு தொடு. இப்படி கீழே எல்லாம் கிடக்கு. பாருங்க பாருங்க இந்த அதிசயத்தை பாருங்க. இந்த அதிசயத்தை பாருங்களே. இங்க பாருங்களேன், கை கெட்டுது. கை கெட்டும் தூரத்தில்
திராட்சை தோட்டம் இதெல்லாம் பாருங்க, நம்ம ஊர்லயே. ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே சாப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. எனக்கு பன்னீர் கிரேப்ஸ்லாம் பிடிக்காது, ஆனால் இந்த கிரேப்ஸ் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க கிச்சு ரொம்ப உக்கிரமா இருக்கான். சீக்கிரம் சீக்கிரம். ஃப்ரெண்ட்ஸ், கீழெல்லாம் ஒரே கிரேப்ஸாக கொட்டி கிடக்குது. வணக்கம் உங்க ஷீலா, கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க இங்க. வணக்கம்ங்க ஷீலா. வணக்கம்ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரு போட்டோ ஷூட் இருக்கு. அப்படி எங்களுக்கும் கொஞ்சம் கருணை காட்டுங்க. இங்க நிறைய கிரேப்ஸ் கீழே விழுந்து கிடக்குற அளவுக்கு நிறைய இருக்குப்பா. எதுங்க ஒரு வீடியோ எடுக்குறீங்களா? வீடியோ போறீங்க. ஆமா. டுவி ஏ டுவியா டுவி. என்ன கிரேப்ஸ் படிக்க போறீங்க? இருங்க, நல்லதா பாத்துக்கிறேன். நீங்க இது படிங்க. படிக்கிறீங்களா? என்ன ஒரு மனசுல ஒரு பட்டாம்பூச்சி பறக்குதா? ரொம்ப ஹாப்பியா இருக்கியா? ஓ செம்ம பெருசு. எடுத்தா கேட்ட இங்க காட்டு. இங்க காட்டு, இப்படி காட்டு. வாவ் சூப்பர். தேனே கீழே முச்சிருக்கு. மணி இந்த பக்கம் அப்படியே திரும்ப. எப்பா கொஞ்சம் பிடிப்பா. இப்பதான் ஆன் பண்றேன், சொல்லுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஷீலா பேசுறேன். இப்பதான் இருக்கு. வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சு அப்படியே சாப்பிடுறத விட தொடச்சி சாப்பிட்டோம். என்ன வனிதா, என்ன சொன்னீங்க? 4 மாசத்துக்கு இதை விட்டுருவாங்களாம். உழைச்சி போட்டு இந்த மேகம் விதையெல்லாம் மாறுதுக்கு வந்துச்சுன்னா 10 வருஷத்துக்கு பழம் பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க இருந்து கூட இங்க நிறைய இருக்கு. சூப்பர். மெயின்டைன் பண்ணணும். சரியான டேஸ்ட். அதாவது நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றத விட செடியிலேருந்து பறிச்சு சாப்பிட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, மிக அருமை. இந்த இடத்துல நல்லா இருக்கும். போட்டோ கிளியரா எங்க விழுந்துருப்பாரு. டேய் என்னடா தேனே, நான் அப்பயே சொன்னேன் பாரு, காயா இருக்குதுன்னா பச்சை கலர்ல தான் இருக்கும். மணி கிளியரா வரும். கரெக்டா இருக்கு. என்ன பேரு? கேமரா பாரு. என்ன என்ன ஒரே அலப்பறையா இருக்கு. உண்மையா வந்து இந்த கிரேப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இங்க பாருங்க. ஸோ வந்து ஐ மீன் ஒரிஜினல் ஃபார்ம்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற கிரேப்ஸ் இது. நம்ம கடையில பாக்குறோம் இல்லையா, அதை விட இது பார்க்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கு. பறிச்சு சாப்பிடணும் போல எனக்கு தோணல. ஏன்னா வந்து இது செடியில பார்க்கறது அழகா இருக்கு. போட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சுத்தி பார்க்க நிறைய இருக்கு. இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. பாருங்க நிறைய இருக்கு பாருங்களேன். அப்படி டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. இதம்மா கிரேப் ஜூஸ் கொடுத்தாங்க, குடி. பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும். இது வந்து பிஞ்சா இருந்தாலும் அக்கா எத்தனை வருஷமாக்கா இங்க தோட்டம் வச்சிருக்கீங்க? 10 வருஷம் இருக்குயா. 10 வருஷமா இருக்கா? எப்படி விவசாயத்துக்கு என்ன போடுவீங்கக்கா கிரேப்ஸுக்கு வளர்றதுக்கு? உரம் எல்லாம் போடுவோம், புண்ணாக்கு எல்லாம் ஊற்றணும். வெட்டி எரிஞ்சிடும். இது வந்து காய். ஆமா, இது வந்து வேஸ்ட். ஆமா, அதை பார்த்தாலே தெரியுது. அதே நான் அவட கேட்குறேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு சரி வாங்கிக்க, அதை வாங்கிக்கோ. 5 kg வாங்கியிருக்கீங்க போல. ஆமா 5 kg இருக்கு. நம்ம வீட்டாண்ட வாங்குறதுல அந்த ஒரு விஷயமே இல்லை. ஆனா இங்க நேச்சுரலா நம்ம வாங்குறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல. அந்த ஃபார்முக்கே வந்து இது வாங்கிட்டு போகும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. வாங்க மேடம், நீங்க என்னங்க மேடம் கொசுரா? கொசுரா கையில் வச்சிருக்கீங்களே. 1 கிலோ திராட்சை எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, 5 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீன்றீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட் போட்டுருவோம். இங்க இருந்து எங்களுக்கு சென்னைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இந்த தோப்பு பேர் என்னக்கா சொல்வீங்க? சிவா ஃபார்ம். சிவா ஃபார்மா? ஓகே, தேங்க்ஸ்க்கா. ரொம்ப ஃப்ரூட்ஸ்லாம் டேஸ்டா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. பின்ன எவ்வளோ எவ்வளோ கிட்ட இருக்கு, எவ்வளோ ஆசையா இருக்கு. மணி புடிடா வச்சுங்களா, பிடிச்சி ஃபோட்டோ எடுறா, வீடியோ எடுறா. அங்க போ, மாமா அழைப்பான் போ. கீழே ஒரு கை வச்சுட்டு கட் பண்ணு. கட் பண்ணுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இதோ இருக்கு பாரு. இது கையில பிடிச்சுக்கோ, இது பிடிச்சுக்கோ. கார்ல வச்சா என்ன? அந்த பக்கம் காட்டு ஓட்டப்பல்ல. ஓகே, எப்படி இருக்கு புஜி திராட்சை?
எப்படி இருக்கு கிரேப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? கொட்டிடுறே. அப்போ அதை வச்சிருக்காட்டு மாமாட்ட போய் வச்சு. ஏய் ஐயோ சாந்தி பொண்ணா கொஞ்சம் அமைதியா இருமா. ஏமா அங்க போய் நில்லுடி. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குது. ஒரு பயம் தான். கேடு வச்சிங்க. கொண்டா. ஓகே போதும் வாங்க. ஜாம் போட்டா அத கேட்டு எவ்வளவு அவங்களுக்கு தமிழ அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவா. வாங்கிக்கலாம். கட் பண்ணதுக்கு எதுக்கு மறுபடியும் கட் பண்றீங்க? இவ்வளவு இருக்குது இல்ல? பின்னாடி வச்சிருக்கோம் பிரச்சனை இல்ல. சரி ஓகே ஓகே. பசங்களுக்கு அதுக்காக தான் கூட்டு வந்தது. அம்மா அம்மா இங்க வாயேம்மா. ஓ நீ ஒரு பக்கம் எனக்கு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க பாத்தியானா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அது ஒரு தின்னு வாங்கி வச்சிருக்காங்க. திரும்ப போய் புடி நிக்கிறீங்க. மலைப்பாம்பும் மந்திர ஆயாவும். மலைப்பாவும் மந்திர ஆயம். நல்லா இருக்கு டைட்டில். இவ்வளோ அழகா இறங்கி மாங்க பறிக்க போறீங்க. அங்க வராங்க. நாளைக்கு மீட் டேக் திஸ் பேக். இது பேகா நெக்ஸ்ட் ஒரு பேகா வெட்டி பாருங்க தம்பி ஒன்று. சிக்கன் பாப்பா இது காஞ்சூரி ஹவுஸ் மாதிரியே தெரியல. காஞ்சூரிங் ஹவுஸ் மாதிரி இருக்கா? இங்கே பாரு ஒரு இடத்துல விடாம கிராமத்துல இருக்கும். என்னத்தை அதை பேசிக்கிட்டு இருப்பா. கேமரா திடீர்னு புலி ஓடி வரோம் பார்த்துக்கோங்க. டைகர் ஓடி வரும் திடீர்னு. அப்படி என்ன சொன்னாங்க? ஆமாம். இப்போ நம்ம போகிறது வந்து கும்பகரை ஃபால்ஸு. நாங்கள் வந்து எல்லாம் முடிச்சிட்டோம், ட்ரிப்பே முடிஞ்சிச்சு. சரி லாஸ்ட்டாக ஒரு டைம் இந்த ஃபால்ஸும் போயிடலாம், இது மட்டும் ஏன் விடுவானே அப்படின்னு இதையும் போய் முடிச்சுட்டு அத்தோட ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு வண்டியை விடுறோம். இதுதான் கார்டன்மா. எவ்வளோ பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, வா 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 அழகாக இருக்குது சரி புஜிமா. வாமா மூச்சு வாங்குதில்ல. வா 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 ஆஃபர் ஆஃபர் வா 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 அம்மா கை குச்சா துணி நான் அப்படியே எடுத்துன்னு வராச்சு. வா வீடு இருக்கிறதுல டைம் இல்லைம்மா, ஆஃப் பண்ணிட்டு வாமா. வாமா நீ வாமா. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். வந்துடுச்சா ஃபால்ஸு? ஹாப்பியா? அவ்வளோதான். ஃபால்ஸ் குடிச்சு தூரம் வீட்டுக்கு வண்டி விடணும். என்னப்பா? ஆமாப்பா கூட்டம் நிறைய தான்ப்பா இருக்குது. ஆஹா இதை போட்டு குளிச்சுட்டு அப்புறமா ட்ரெஸ்ஸை மாற்றிப்பேன். நீ ஏன் இதில் குளிச்சுட்டு அப்புறமா போகும்போது ட்ரெஸ்ஸை மாற்றின்னு போயிடலாம். ஆமாம் என்னம்மா இவ்வளோ மீன் இருக்குது? ஃபிஷ் பெடிக்கிற பண்ணலாம். வா சுதிமா நம்ம ஃபிஷ் பெடிக்கிற. வா சுதி. அடா வா சுதினா அப்படியே அம்மா அப்படியே ஆசையாமல் இல்லைம்மா. ஹலோ கிச்சு கிச்சோ. குளிருது நான் குளிக்க மாட்டேன். குளிருது என்னால் முடியாது, சில்லுன்னு இருக்கு. பாருங்க அப்படியே என் காலை ஒரு ஃபிஷ் கடிக்குது பாருங்க. இதான் ஃபிஷ் பெடிக்யூர். நம்ம காசு கொடுத்து பண்ணுவோம்ல, அதுதான் இப்போ இந்த ஃபிஷ் வந்து பண்ணுது. கூசும்மா, அது வலிக்காது, கூசும். இவர் எவ்வளோ ஃபிஷ் வருங்க பாருங்க காய்ஸ். கூசுது பாரு, வீடு எடுத்துட்டு இருக்க பாரு. சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். ரொம்ப நாள் ஆசை ஃபிஷ் பெடிக்யூர் பண்ணணும்னு, அது எனக்கு நிறைவேறிடுச்சு. அம்மா காலை கடிக்கிட்டு தெரியுதா? அப்படியே கம்முன்னு உக்காந்துரு, அப்படியே தரையில உட்காரு. எடுக்க முடியாது, ஓடிடும். வாடி இதுல உட்கார். வாங்க நான் நில்லுறேன்.
அப்படியா? காலை சுத்தம் பண்ணு. பாறை சுமாரா இருக்கா? காலை சுத்தம் பண்ணு. ஓகே, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு குட்டை அடிக்குதா ஃபிஷ்ஷுண்ணா? கிடைக்குதா? கிடைக்குது பாரு. என்ன தெரியுமா, மீன் கிடைக்குதா நண்டு கிடைக்குதான்னு தெரிய மாட்டேங்குது. கிளிப்பி, ஒரு செயின், ஒரு தங்க மோதிரம், அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. நானும் ஏம்மா அவ்வளோ பெரிய கம்பளி பூச்சி வருதுங்க? தண்ணியில் போதா பாரு அந்த பக்கம். அம்மா திருப்பி இங்கே தான்மா வருது இந்த கம்பளி பூச்சி. இந்த பாரு அது பாரு, இது பாரு உங்கள்கிட்ட வருது மாதிரி. வேணாம் வேணாம், அது அவங்க ஃபேமிலிக்கு, இது நம்ம ஃபேமிலிக்கு தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு இதுவே நல்லா இருக்கு காய்ஸ். நானும் இப்படி உட்காந்துக்கிறேன். அம்முக்குட்டி தள்ளி போ. இந்த பக்கமா இங்கே உட்காரு. அங்கே ஃபிஷ் வரும், உட்காரு. அங்கே ஓடுற தள்ள ஃபிஷ் எப்பவுமே இருக்காது. எப்படி கடிக்குது தெரியலையே. இது சுத்தமாக தேங்கி என் காலை கடிக்குது ஃபிஷ்ஷஸ், தெரியுதா உங்களுக்கு? இப்போதான் ஃபிஷ் பிடிஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னா இதுதான் வந்து அடியெல்லாம் கடிக்குது. அந்த அந்த அவங்க நிற்கும் போது மேலே கடிச்சிருதா. கிச்சன் நான் தான் கிச்சு, பயந்துடாத. நம்ம குடும்பத்துக்கு இந்த குட்டையே போதண்டி தமிழ. இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லடா, எனக்கு இஷ்டம் இல்லடா. ஃபிஷ் படிக்க சூப்பராக இருக்குது.